அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னமோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 90 நாள் மட்டும் சரி. அப்போ உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் வீக்காக ஈக்கிற மாணவர்கள், வீக்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ரேஞ்ச் 34 மார்க்ஸை விட குறைவான ஒரு லெவலில் உள்ள மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? அப்போ 34 மார்க்ஸை விட குறைவாய்க்கிறாளுக்கு, அதாவது 0 to 34 இந்த ரேஞ்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? அப்போ எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 90 நாள் மாதிரி இது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட மனசுல சில குழப்பங்கள் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. எப்படியான குழப்பங்கள் வரும் இதை தான் நான் இதில் எழுதிக்கிறேன். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸோட குழப்பம் இதாக தான். அதாவது 34 மார்க்ஸை விட குறைவா மார்க்ஸ் எடுத்திருக்கிற ஆக்கள், அதாவது 35 எங்களோட பாஸ் லெவல், எஸ் லெவல். இந்த 35 மார்க்ஸை விட குறைவான மார்க்ஸ், இந்த இடத்துல 35 சொல்லுவோமே. ஸோ 35 மார்க்ஸை விட குறைவா மார்க்ஸ் எடுத்திருக்கிற மாணவர்களோட மைண்ட் செட் இப்படிதான். எப்படி இருக்கும்? இந்த இறுதி கட்டத்துல நாங்க என்ன செய்யறது? சரியா? எங்களோட லெவல் டபிள்யூல இருக்குது. ஸோ இதை நாங்க எப்படி கூட்டிக் கொள்றது? எங்களோட மார்க்ஸ் இந்த வருஷம் நாங்க இந்த எக்ஸாம் செய்வோமா, இல்லாட்டி அடுத்த வருஷம் விட்ரோ பண்ணிட்டு அடுத்த வருஷம் நாங்க தொடருவோமா, இல்லாட்டி இன்னும் 90 நாள்ல எக்ஸாம் எங்களுக்கு பாஸ் பண்ணிடலுமா, பாஸ் பண்ற அளவுக்கு நாங்க கெயின் பண்ணிட்டு எங்களை எக்ஸாம் சிட் பண்ணிடலுமா, இவ்வாறான பெரிய பெரிய பிரச்சனைகளை அவங்க மேற்கொள்வாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் இந்த வீடியோ இது. சரியா? இப்படி ஈக்கிறாக்க இது வரைக்குமே நீங்க ஏதோ ஒரு அடிப்படையில ஏ லெவல் சிலபஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? அவங்களோட மண்டையில ஈக்கும், சிலது ஈக்காது, சிலது மறந்த மாதிரி ஈக்கும். இதுக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த நிலைமையில ஈக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நாங்க பாஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த லெவலை விட கூட ஈக்கிற ஆளுக்கு இந்த வீடியோவை பார்க்க தெரியல, உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். ஸோ இந்த லெவலை விட கூட ஈக்கிற ஆளுக்கு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 0 to 34 மார்க்ஸ்க்கு உள்ளுக்க உள்ள மாணவர்கள், இந்த ரேஞ்சில் உள்ள மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறது, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ரைட். இதுக்கு நாங்க என்ன செய்யறது? இதுக்கு வாட் we can do. இதுக்கு நாங்க என்ன செய்யறது? இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, உங்களோட லெவல் இப்ப டபிள்யூண்ட லெவல்ல, டபிள்யூண்ட எங்களுக்கு தெரியும் 0 to 34 மார்க்ஸ், இதுக்குள்ளுக்கு தான் உங்களோட ரேஞ்ச். இப்ப இந்த 90 டேஸ்ல நீங்க சொல்லுங்க, எதுவுமே தெரியாத லெவல்ல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஏ மார்க்ஸ்க்கு போவேலுமான்னு கேட்டா எங்களுக்கு டெஃபினட்டா சொல்லலாம், இந்த ஏ மார்க்ஸுக்கு போகவே இயலாது. ஸோ இப்படியான ஒரு ஸ்டூடெண்ட் இந்த டபிள்யூ மார்க்ஸ்ல இருந்து உங்களோட மார்க்ஸை கூட்டிக் கொள்றதுக்கான ஒரு வழி, அதாவது இந்த பாஸ் பண்றதுக்கான ஒரு வழியை தான் நான் சொல்ல போறேன். இதுக்கு மேலதிகமா நீங்க படிச்சுக்கோங்க. இதை பாஸ் பண்றதுன்னா எங்கட நோக்கம் இந்த வீடியோல எஸ் லெவலுக்கு வாரது தான் எங்கட நோக்கம். எஸ் லெவலுக்கு வாரது தான் எங்கட நோக்கம். ஸோ இதுல 35ல இருந்து 44 வரை காட்டியும், சரியா? 44 மட்டும் எங்களுக்கு தெரியும் எஸ் லெவல். இந்த மார்க்ஸ் வர காட்டியும் எங்களோட லெவலை கூட்டி கொள்றது தான் இந்த வீடியோ நோக்கம். சரியா? அப்ப நாங்க டபிள்யூல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் எஸ் லெவலுக்கு கொண்டு போக போறோம். இதுக்கு நாங்க என்ன வேக் அவுட் செய்யறதுன்னு இந்த இதுல நாங்க பார்க்க போறோம். சரியா? உங்களுக்கு தெரியும் எங்கட யூனிட் 1 சொல்லுவோம் எட்டோமிக் ஸ்ட்ரக்சர். சரி, இதான் எங்கட யூனிட் 1. அடுத்தது எங்கட யூனிட் 2. எங்கட யூனிட் 2 சொல்லுவோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு அடிப்படையில படிச்சிப்பீங்க. இந்த 2 யூனிட்டையும் நீங்க தெளிவா படிச்சு, அதாவது இந்த 90 நாளைக்குள்ளுக்க இந்த 2 யூனிட்டையுமே தரோவா படிங்க. தரோவா படிச்சீங்களாக்கும் உங்களுக்கு இந்த 2 யூனிட்ல இருந்தும் 5 MCQ ஒவ்வொரு வருஷமும் வரும். 5 MCQ ஒவ்வொரு வருஷமும் வரும். அது இல்லாம ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வரும். சரியா? இந்த 2 யூனிட்டையும் நாங்க சேர்த்து சொல்லுவோம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சோ இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 MCQ வருது, ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்விகள் வருது. சோ 5 MCQக்கு எங்களுக்கு 5 மார்க்ஸ் வரப்போகுது. ஒரு ஸ்ட்ரக்சருக்கும்
எங்களுக்கு 5 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ டோட்டலா இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக இந்த 90 நாளையில இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு 10 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். 5 எம்சிக்கு வருது, ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. சில நேரத்துல இந்த 5 எம்சிக்கு 6 எம்சிக்குவா மாறுறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கொண்டு இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியை மட்டும் படிச்சு உங்களுக்கு 10 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இந்த ஒர்க் அவுட்டை நீங்க முதலாவது செய். இது வந்து இலகுவான ஒண்ணு. கெமிஸ்ட்ரியில ஆரம்பத்துல செய்யற விஷயம். இது நீங்க எல்லாரும் படிச்சுப்பீங்க. இதுக்கான நோட்டிக்கும் இதை நீங்க ரிஃபர் பண்ணி இதுக்கான பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்க செய்யுங்க. நான் வந்து இதை ஷைன் பண்றதுக்குள்ள வழி சொல்றேன். பாஸ் பேப்பரை மட்டும் செய்யுங்க போதும். W லெவல்ல இருக்கிற மாணவர்கள் பாஸ் பேப்பரை மட்டும் செய்யுங்க. உங்களோட ரேஞ்சை நீங்க கூட்டிக் கொள்ளலாம். ஸோ W லெவல் ஒரு ஆள் ஒரு பாஸ் பேப்பரை செஞ்சு இந்த யூனிட் 1 யூனிட் 2 உள்ள உங்களுக்கு பாஸ் பேப்பரே போதும். அட்லீஸ்ட் 2011 தொடக்கம் 2024 வரக்காட்டியும் உள்ள 2011 தொடக்கம் 2024 வரக்காட்டியும் உள்ள எல்லா ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட MCQs ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு பார்த்து இந்த 10 மார்க்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? இது நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை. ரைட்டா? இதை நீங்க செஞ்சதுக்கு பிறகு ரெண்டாவது விஷயத்துக்கு ரெண்டாவது விஷயம் என்ன நான் சொல்றேன்னா, ரெண்டாவது விஷயம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எங்களுக்கு தெரியும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்காத ஒரு ஆளால கெமிஸ்ட்ரியில A எடுக்கிறது கஷ்டம். சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மூலமாக எத்தனை மார்க்ஸ் வரப்போகுதுன்னு நாங்க இங்க பார்க்க போறோம். சோ அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை இந்த 90 நாளைக்குள்ளுக்கு நீங்க இலகுவா படிக்கலாம். ஷார்ட் ட்ரிக்கோட நீங்க படிச்சுக்கணும். எங்களோட யூடியூப் சேனல்ல இந்த ஆர்கானிக் மாற்றீடுகள் சம்பந்தமான சில வீடியோக்களும் இருக்குது. அதை நீங்க பாத்துக்கோங்க. மாற்றீடு குவிசஸ் அதை பார்த்து இல்லாட்டி நீங்க செல்ஃபா படிச்சு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான நாலேஜை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு வருஷமும் MCQ வந்து எங்களுக்கு 10 MCQ வரக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 10 MCQ வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டீங்களாகும் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட A லெவல் பேப்பர்ல 4வது ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் வருது ஃபுல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. இந்த 4வது ஸ்ட்ரக்சர் எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆயிடுது. அது இல்லாம எங்களோட எஸ்ஏ கேள்விக்குள்ள நீங்க வந்தீங்களாக்கும் 8வது எஸ்ஏ எங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக 10 MCQ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஏ ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா செய்யலாம் இந்த 90 நாளைக்குள்ளுக்கு. சோ நீங்க இதை செய்யறதன் மூலமாக 10 MCQ உங்களுக்கு தெரியும் 10 மார்க்ஸ் அங்க வரப்போகுது. சரியா? அப்ராக்சிமேட்டா ஒரு 10 MCQ ஒவ்வொரு வருஷமும் வரும். இது 10 விட கூடலாம், 11 வரலாம், சில நேரத்தில் 9 வரலாம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அப்ராக்சிமேட்டா 10 MCQ இதுல வருது. சோ நீங்க இதை செஞ்சு இந்த 10 மார்க்ஸ் பெற்றுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தெரியும் 5 மார்க்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல வரப்போகுது. எஸ்ஏல 7.5 மார்க்ஸ் வரப்போகுது. 7.5 மார்க்ஸ். சோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை டோட்டலா படிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு 22.5 மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. அவ ஜெனரல்ல 10 மார்க்ஸ், இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 22.5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ நீங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்க? 2011 அட்லீஸ்ட் 2011 இருந்து 2024 வரக்காட்டியும் வந்த எல்லா பாஸ் பேப்பரையும் அனலைசிஸ் பண்ணி அதுல உள்ள MCQ தொகுத்து அதை நீங்க செஞ்சு பார்த்து அடுத்து ஸ்ட்ரக்சர்ஸ் செஞ்சு பாருங்க, எஸ்எஸ் செஞ்சு பாருங்க. இது அவ்வளத்தையும் செஞ்சாலே உங்களுக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான ஃபுல் ஐடியா கிடைக்கும். சரி, எங்களோட சேனல்லையுமே நாங்க மாற்றீடு பிராக்டிஸ் போட்டிக்கிறோம். இது செய்யறதன் மூலமாக நீங்க ஆர்கானிக்ல மாற்றீடு கேள்விகளை சுயமா செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க வருவீங்க. சரியா? இதை நீங்க பார்த்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உள்ள 22.5 மார்க்ஸ் நீங்க சொல்லிட்டா பெற்றுக்கோங்க. சரி, இதான் எங்களோட நோக்கம். சோ நீங்க இந்த 22.5 மார்க்ஸ் சொல்லிட்டா பெற்றுக்கொள்ள போறீங்க. இது ரெண்டும் படிச்சதுக்கு பிறகு லாஸ்டா இன்னொரு வேலை செய்யுங்க. எங்கட கெமிஸ்ட்ரியில உள்ள லாஸ்ட் யூனிட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை நாங்க லாஸ்டா படிக்கிறது, சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்கிறதும் இல்லை.
ஸோ நீங்க இந்த 90 நாளையில இது எங்களுக்கு தெரியும் வளமையா எங்களோட சூழல்ல வர பிரச்சனைகள் உற்பத்திகள் இது சம்பந்தமா வரப்போகுது. இது வந்து ஒரு தியரி பார்ட் மாதிரி தான் வரப்போகுது. இதை நீங்க லேசா படிச்சு இதுல மார்க்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு 5 MCQs வருது. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் 5 MCQ வருது. ஸ்ட்ரக்சர் இதுல வாரது இல்ல, ஒரு எஸ்ஏ இதுல வருது, ஒரு எஸ்ஏ இதுல வருது. சோ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக 5 MCQ உண்டா உங்களுக்கு தெரியும் 5 மார்க்ஸ் நீங்க எங்க எடுக்க போறீங்க. ஒரு எஸ்ஏன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் 7.5 மார்க்ஸ் இந்த எஸ்ஏல எடுக்க போறீங்க. சோ டோட்டலா இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக 12.5 மார்க்ஸ் நீங்க சொலிட்டா எடுக்கலாம். சோ இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதன் மூலமாக 12.5 மார்க்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சரியா? இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 2011 தொடக்கம் 2024 வரை காட்டியும் உள்ள எல்லா பாஸ் பேப்பரையும் அனலைசிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் எப்படி கேள்வி வந்திக்குது, இந்த வருஷம் என்ன போடலாம், எப்படி கேள்வி கேட்டிக்கிறான், அது சம்பந்தமான ஒரு அனலைசிஸ் எடுத்து இந்த 12.5 மார்க்ஸ் நீங்க சொலிட் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்களாகும். இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 22.5 மார்க்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில 12.5 மார்க்ஸ். டோட்டலா நீங்க பாருங்க 45 மார்க்ஸ் உங்களுக்கு வரப்போ. டோட்டலா இந்த 4 யூனிட், அதாவது இது ரெண்டையும் சேர்த்து நான் ஜெனரல்னு சொல்றேன், இந்த 3 யூனிட்டையும் நீங்க படிக்கிறதன் மூலமாக, இந்த 3 யூனிட்டையும் படிக்கிறதன் மூலமாக நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரிசோர்ஸ் புக்ல 7, 8, 9, 10 பிரிச்சுக்குது. நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த 4 யூனிட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். நாங்க அப்படிதான் படிக்கிறது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியே, அடுத்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இந்த முதலாம் யூனிட் 2ஆம் யூனிட் சேர்த்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி, இந்த 3 செக்ஷனையும் நீங்க படிக்கிறதன் மூலமாக உங்களோட 45 மார்க்ஸை நீங்க உறுதிப்படுத்திக்கும். இந்த 45 மார்க்ஸை நீங்க எடுத்தீங்களாக்கும் உங்களோட ரேஞ்ச் எஸ் லெவலுக்கு வந்துடும். சரியா? இப்ப நீங்க இதுல சில பிழைகள் விடலாம். சோ உங்களோட மார்க்ஸ் 45 விட கொஞ்சம் குறைவா வந்தாலும் இந்த 35ல இருந்து 44க்குள்ளுக்கு உங்களோட மார்க்ஸ் வரப்போகுது. சோ நீங்க இலகுவா எஸ் லெவலுக்கு போய்த்து கொள்ளலாம். சோ இந்த வேக்கோட்டை செய்யுங்க. இந்த வேக்கோட்டை செய்து இந்த 90 நாள் அழகா போதும். இந்த 90 நாள் யோசனமா திட்டமிடுங்க. ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டு இதை நீங்க செய்யுங்க. சரியா? 90 நாள்ல நீங்க மத்த பாடங்களும் படிக்கையும் இதிலையும் இந்த கெமிஸ்ட்ரியை தெளிவா நீங்க பிளான் பண்ணி இதுல உள்ள MCQs தொகுத்து, ஸ்ட்ரக்சரை தொகுத்து, எஸ்ஏக்களை தொகுத்து நீங்களே ஓனா எலபரேஷன் எழுதி உங்களோட ரிசோர்ஸ் புக்கோ உங்களோட நோட்ஸையும் நீங்க தெளிவா பார்த்து இதுக்குள்ள இந்த எல்லா டாஸ்கையும் செய்யுங்க. உங்களோட 90 நாளையில நீங்க எஸ் லெவல அழகா அடையலாம். அதாவது நான் சொல்றேன், எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், அதாவது ஏற்கனவே இவர் படிச்சுக்கிறாரு, இவருக்கு ஒண்ணுமே இப்ப ஐடியா இல்லை, அந்த லெவல்ல உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் எஸ் லெவலுக்கு போறது, எஸ்ன்னு சொல்றது இங்க 45ன்னு சொல்ல அடுத்து வந்து சி வரப்போகுது. சோ நெருக்கிறார் அவரு. சரியா? எஸ் பிளஸ். சரியா? எஸ்க்கும் சிக்கும் இடையில இவர் வந்து எஸ் லெவல் ஸ்கோரா வரும், ஆனா சிய நெருக்கி போகலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு செக்ஷனை இந்த விஷயங்களை நாங்க படிக்கிறதன் மூலமாக உங்களோட எஸ் லெவலை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் அவுட்ஸை நீங்க தெளிவா எடுத்து ஒன்லி பாஸ் பேப்பர் மட்டும் செய்யுங்க. வேற மாடல் பேப்பருக்கு பின்னுக்கு அலையாதீங்க. சரியா? இதை மட்டும் செய்யுங்க. உங்களோட டபிள்யூல இருந்து நீங்க எஸ்க்கு போகலாம். இது வரைக்கும் ஒன்றும் தெரியாத ஆளுக்க கூட இதை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஒர்க் அவுட்டை செய்யுங்க. உங்களோட மார்க்ஸ் எஸ்க்கு வரும். சரியா? ரைட். அப்ப இன்னும் ஒரு வீடியோல நாங்க சந்திப்போம்.